மாநில சுயாட்சியை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறிய கருத்திற்கு மாநில அமைச்சர்கள் கூறுவதை கேட்பது போல மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறுவதை கேட்பதில் தவறு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். ஆனால் மாநில சுயாட்சி பிரச்சனை வரும்போது காங்கிரசும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கம்யூனிஸ்ட் தோழர்களும் சரி, பிசிகே இருந்தாலும் சரி, எல்லாரும் இணைந்து, ஐயுமலரும் சரி, எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை, எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்த வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியுடன் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனதுடன். மாண்பு பேரவைத் தலைவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவேறி செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும்.